சரிங்க. 2வது நாள் சீம்பாலில் ஒரு ரெசிபி செஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் சீம்பாலோட இது சூப்பராக இருக்குதுப்பா. கம்மியாக இருக்கு. பாருங்க, சீம்பாலோட சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்டியான ரெசிபி செய்யறதுக்கு 1 லிட்டர் பால் 2வது நாள் சீம்பால் எடுத்துக்கிட்டேங்க. இறகடுப்பில் வச்சு பாத்திரத்தை வச்சு அதில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டேன். இந்த பக்கம் வர வரையிலும் கிண்டி விட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிட்டேங்க. நாட்டு சர்க்கரையை விட அஸ்கா சர்க்கரை டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குதுங்க. அதனால தான் அஸ்கா சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இந்த டைமு. வரும் கிண்ண பால் இப்படி சுண்டி வருதுங்களா, மணலாக நெய் காய்ச்சினா மணலாக வருது, அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி வருதுங்க. பாருங்க, சூப்பராக இந்த பக்குவத்துக்கு வரும்போது அந்த சுடு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சு அதே பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் வச்சு கிண்டி விடணுங்க. கீழே இறக்கி வச்சு கிண்டி விடணும் சுடு பாத்திரத்துலையே. அப்படி கிண்டும் போது என்ன ஆகுதுன்னா பலன்னு வருது பாருங்க, இந்த மாதிரி பலன்னு. இப்போ இந்த பக்குவத்தில் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிட்டா பூந்தி மாதிரி வந்துடுதுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது நாட்டு சர்க்கரையில் செஞ்சுதான், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது அஸ்கா சர்க்கரையில் செஞ்சதுங்க. செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுன்னா சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஒன்லி பால் சர்க்கரை இது 2 தாங்க. அந்த வச்சு கிண்டி விட்டு செய்யறதுக்கு மட்டும் 3 மணி நேரம். மற்றபடி இதில் எந்த இதுவும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். இந்த மாதிரி பால் இருந்தால் வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.